அடுத்தபடியாக நேற்று வரைக்கும் நம்மளுடைய கவசத்தை பத்தி 4 நாள் திசை கவசத்தை பத்தி கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப நம்மளுடைய உடல் கட்டு கவசத்தை பத்தி சொல்ல போறேன். இந்த உடல் கட்டு கவசம் திசை கட்டு கவசமாக இருந்தாலும் சரி, உடல் கட்டு கவசமாக இருந்தாலும் சரி, தடை கட்டு கவசமாக இருந்தாலும் சரி, இது 3க்குமே ஆதாரமாக இருக்கிறது 8 எழுத்து மந்திரம். இந்த 8 எழுத்து மந்திர ஜபத்தை மட்டும் நீங்க 1 லட்சம் மந்திரத்தை கம்ப்ளீட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சாப நிவர்த்தி மந்திரம், சித்தர்கள் கொடுத்த சாப நிவர்த்தி மந்திரத்தை நீங்க என்ன செய்வீங்கன்னாக்கா, வைஷ்ணவி இது வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் உள்ளுக்கு வராங்க, அவங்கள ஹைலைட் பண்ணி பிளாக் பண்ணிருங்க. ஹைலைட் பண்ணி பிளாக் பண்ணிருங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் என்னன்னா, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த அற்புதமான அதிபுத்திசாலியான இந்த டிக்டாக்கோட ட்ரிக்ஸஸ் இதெல்லாம். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, ரொம்ப நேரமா லைஃப்ல இருக்கிறோம், டேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் எல்லாரும் வந்திருக்கணும். ஸோ அவங்க இந்த டிக்டாக் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றாங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமான்னு. ஸோ ஏதோ ஒண்ணு எல்லாரும் டேப் பண்ணுங்க, போய் சேரணுன்ற விதி இருக்கும் போது அது போய் சேர்ந்துதான் ஆகும். அது எப்படி இருந்தாலும் போய் சேர்ந்துதான் ஆகும். ஸோ இந்த டிக்டாக்கோ இல்ல வேற எந்த சோசியல் மீடியாகவோ இந்த வாழைத்தாயுடைய உபதேசத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறத ஒரு மண்ணையும் ஒரு தூசி அளவு கூட அசைக்க முடியாது. அதனால எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அவங்க எல்லாமே வர்றவங்க எல்லாமே சம்பந்தமே இதுல சம்பந்தமே இல்லாதவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். சரியா? சரி அன்பர்கள், நம்மளுடைய திசை கவசம், உடல் கட்டு கவசம், தடைக்கட்டு கவசம், இது 3க்குமே ஆதாரம் இந்த 8 எழுத்து மந்திரத்தை 1 லட்சம் முறை ஜபம் அடைக்கும் நான் போன நேரத்தை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஜபத்துக்கு அப்புறம் சாப நிவர்த்தி மந்திரம். இந்த சாப நிவர்த்தி மந்திரம் ஜபம் பண்ணும்போது 5 லட்சம் மந்திரம் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப நீங்க இந்த சாப நிவர்த்தி மந்திரம் முடிச்சுட்டு 8 எழுத்து மந்திரம் முடிச்சுட்டானியே உங்க சொப்பனத்திலேயோ இல்ல நேரடியாகவோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கட்டாயமா ஒரு பைரவன் கிளிக் ஆயிடுவாங்க. அந்த பைரவனுக்கு கீழே இருந்துதான் உங்க குலசாமி, உங்க காவல் சாமி எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல ஒரு தடவை ஒரு வேலை பைரவன் வராட்டியும் உங்க குலசாமியே வந்துடும், இல்லைன்னா காவல் தெய்வத்தை வந்துடும். அப்ப எந்த தெய்வம் வருகின்றதோ அந்த தெய்வம், பைரவன் பைரவி எல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப அற்புதம். பைரவியும் யோகினிகளும் வந்தாங்கன்னா ரொம்ப அற்புதம். ஏதாச்சும் ஒரு பைரவன், ஏதாச்சும் பைரவன் மாதிரியே நீங்க படத்துல இருக்க பைரவன் வரமாட்டாங்க. அப்ப இந்த கர்மசூத்திர வகுப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த 8 எழுத்து மந்திரத்தை உபதேசமா கொடுத்தாச்சு. அப்ப நீங்க கனவுல வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, இல்ல அசதியா ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா சொல்லுங்க. ஒரே மாதிரி கால பைரவன் மாதிரியே வருவாருலாம் எதிர்பார்க்காதீங்க. அவர் இஷ்டத்துக்கு வருவாரு. நீங்க அந்த கனவை சொல்லுங்க, அதோடைய தாற்பயத்தை நான் சொல்றேன். அப்ப இன்றைக்கு நேற்று வரைக்கும் உடல் திசை கவசத்தை பத்தி பேசி முடிச்சாச்சு. இன்று இப்போது உடல் கட்டு கவசம். இந்த உடல் கட்டு கவசத்துக்கு திசை கவசத்துக்கு எப்படி உங்களுக்கு 8 திசைகள் உங்க மண்டையில இருக்கணும். எப்போதுமே 8 திசை வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, பூமி, ஆகாயம், இந்த எந்த திசையை நீங்க நோக்கி எங்க போனாலும் உங்களுக்கு இந்த திசை உங்களுக்கு அத்துப்படியா இருக்கணும். ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும், இங்க இருக்கணும். புக்கை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்க கூடாது, எல்லாமே இங்க இருக்கணும். அப்ப நம்ம ஒரு இடத்துல போய் உட்காரும் போது உங்களுக்கு ஒரு வேளை எந்த சைட்டு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இருக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்க போன்ல கம்போஸ் வச்சுக்கலாம், இல்ல கடிகாரத்துல இப்பெல்லாம் கம்போஸ் வந்துருச்சு. அப்ப இந்த கம்பாஸ் நீங்க எப்போதுமே வச்சுக்கணும். இன்னொன்னு, எப்பயுமே நீங்க ஒரு அலர்ட்டா இருக்கணும், எங்கிட்ட சூரிய உதிக்குது அப்படின்ட்டு. சூரிய உதிக்கிற திசை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, சூரிய இப்படி நேரா உதிக்குதுன்னாக்கா சூரிய உதிக்கிறதுக்கு ரைட்ல வடக்கு, இடது பக்கத்துல தெற்கு. ஓகேவா? ரொம்ப ஈஸி. சோ நீங்க போட்டு ரொம்ப குழப்ப வேண்டவே வேண்டாம். அப்ப திசை கவசத்துக்கு இது ரொம்ப முக்கியம். திசைகள். உடல் கட்டு கவசத்துக்கு
ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய சில நபர்களுடைய பெயர்களை சொல்ல போறேன். 1 விநாயகன், 2 பிரம்மா, 3 சரஸ்வதி, 4 விஷ்ணு, 5 லக்ஷ்மி, 6 ருத்ரன், 7 காளி, 8 மகேஸ்வரன், 9 மகேஸ்வரி, 10 சதாசிவன், 11 ஆதிபராசக்தி, 12 லலிதா திரிபுர சுந்தரி. இதுல இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சாமி பேருலாம் சொன்னல, இந்த பேர் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேயா? முதல்ல யாரு? பிள்ளையார் அல்லது வாழை திரிபுர சுந்தரி. பிள்ளையார் தான் வாழை திரிபுர சுந்தரி, வாழை திரிபுர சுந்தரி தான் பிள்ளையாரு. அது ஒன்னும் அது காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும். பிள்ளையார் சொன்னாலும் ஒண்ணுதான். பிள்ளை யார்? இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை யாருன்னு எங்க கேட்கணும்? அங்க கேட்கணும். அப்ப இந்த பிள்ளையார் வாழை திரிபுர சுந்தரி, பிரம்மா சரஸ்வதி, விஷ்ணு லக்ஷ்மி, ருத்ரன் காளி, மகேஸ்வரன் மகேஸ்வரி, சதாசிவன் ஆதிபராசக்தி, லலிதா திரிபுர சுந்தரி சகசிராரம். அப்ப இந்த மூலாதாரம் விநாயகன் அல்லது வாழை திரிபுர சுந்தரியை குறிக்கும். அடுத்தது நகாரம், பிரம்மா சரஸ்வதி, நகார சக்கரம். அடுத்தது மகார சக்கரம், யாரு? விஷ்ணு லக்ஷ்மி. அடுத்தது சிகார சக்கரம், ருத்ரன் காளி. அதுக்கடுத்து வகார சக்கரம், மகேஸ்வரன் மகேஸ்வரி. அதுக்கடுத்து யகார சக்கரம், சதாசிவன் ஆதிபராசக்தி. ஓகே, உடல் கட்டுக்கு இது தெரிஞ்சுக்கணும். லலிதா திரிபுர சுந்தரி சகசிராரம் அப்படின்னு. இந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய 6 ஆதாரங்கள், இந்த 6 ஆதாரங்களை கொண்டுதான் அந்த 6 ஆதாரங்கள்ல இருந்து சக்கரங்கள் இருந்து வெளிப்படுகின்ற ஒளியை கொண்டுதான் நீங்க உடலை சுத்தி உடல் கட்டு கவசம் போட போறீங்க. இப்ப நான் சொன்ன தெய்வங்கள்லாம் பரதேவதைகள், பரபிரம்மத்தோடு இணைந்த தேவதைகள். இந்த தெய்வங்கள்லாம் அப்படியே நேரடியே இறங்கி வராது, டேப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா இந்த பரதேவதைகளுக்கு உபதேவதைகள் இருக்கிறாங்க. அந்த உபதேவதைகளை நம்ம என்ன செய்வோம்னாக்கா, சின்ன சின்ன ஃப்ரீக்வன்சி கூட சொல்லலாம். அந்த பரதேவதையோடைய ஒளிகள் இருந்து பிறந்து வந்ததுதான் சின்ன 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 தெய்வங்கள். அந்த சாமி, இந்த சாமி, வந்த சாமி, போன சாமி, தெரிஞ்ச சாமி, தெரியாத சாமி, எத்தனையோ சாமி இருக்கு, எத்தனையோ பேர் அதுக்குள்ள இருக்காங்க. அப்படி அந்த ஓம்காரம், நகாரம், மகாரம், சிகாரம், யகாரம், வகாரம், வகாரம், யகாரம், இந்த 6 ஆதார சக்கரங்கள் ஓம் பிள்ளையார் பால திரிபுர சுந்தரி, நா பிரம்மா சரஸ்வதி, மா விஷ்ணு லக்ஷ்மி, சா ஸ்ரீ ருத்ரன் காளி, வா மகேஸ்வரன் மகேஸ்வரி, யா சதாசிவன் ஆதிபராசக்தி. இந்த 6 ஆதாரத்தை நீங்க ஓம் நம சிவாய அப்படின்னு உங்களுடைய மண்ட முழுக்களை ஏற்றி வைக்கணும். இதெல்லாம் நோட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த 6 ஆதார சக்கரங்கள் நம் உடலை சுற்றி, பிசிக்கல் உடலை, பாடியை சுற்றி ஒரு சுழற்சியாக, ஒரு தெய்வீக சக்தியாக சூழ்ந்து இருக்கிறதுக்கு பேரு தான் அவுரான்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல ஆரா அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம அதை தெய்வீக சக்தின்னு சொல்லுவோம். அந்த தெய்வீக சக்தியை சுழர்ந்து அந்த தெய்வீக சக்தியோட ஆற்றலை வைத்துதான் நம்ம உடலுக்கு உடல் கட்டு கவசம் போடுவோம். அப்படி அந்த உடல் கட்டு கவசம் போடுறதுக்கு என்ன வாக்கியங்களை பயன்படுத்தணும் அப்படின்றத நான் இப்ப சொல்லி காட்ட போறேன். அத அப்படியே நீங்க அவங்களுக்கு பர்சனலா எந்த தெய்வம் உங்களுக்கு கிளிக் ஆகுதோ அந்த தெய்வத்தை வச்சு அந்த தெய்வத்தோடைய நாமத்தை வச்சு செய்யணும். அது அவங்க 1,00,000 8 எழுத்து மந்திரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட பர்சனலா கம்யூனிகேட் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் சொல்றேன் அது எப்படி எந்த சாமிக்கு என்ன மந்திரத்தை சொல்லணும்னு. ஓகே, இப்ப உடல் கட்டு கவசம் செய்யறேன். நீங்க நம்மளுடைய கர்மசூத்திர வகுப்புல இருக்கிற அன்பர்கள் கவனமா பார்த்து அதே மாதிரி அந்த வாக்கியங்கள்லாம் எழுதி பயிற்சி பண்ணிக்கோங்க. ஓம். இதற்கு என்ன செய்யணும்னா அதோ இப்படிதான் இந்த விரலை இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். தொப்புளுக்கு கீழே அடி வயிற்றுல கொண்டு போயிட்டு இந்த விரலை இப்படி வைக்கிறோம். கையெடுத்து கும்பிட்டு யார வச்சு காப்பு கட்டுறது? வாழைத்தாயை வச்சு நான் காப்பு கட்டுறேன், இல்லைன்னா பிள்ளையார வச்சு நான் செய்யறேன். எந்த தெய்வம் வருதோ தெரியல. எனக்கு பேசும்போது ஆக்சுவலி எனக்கு பேசவே முடியல. என்ன பேச முடியலனாக்கா, முதல்ல இருந்து நானும் சொல்ல வேணான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னன்னாக்கா, உங்கள்கிட்ட நிறைய மன வலிமை இருக்கு, உங்கள்கிட்ட நிறைய சக்தி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சோதிச்சு பாக்குறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையுமே நான் அக்கடான்னு பக்தியை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என்னுடைய வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோ நீங்க என்ன உங்களுடைய மைண்ட் பவர் வச்சு என்ன சோதிச்சு பாக்குறதுனால உங்களுக்கு என்ன 10 காசு பிரயோஜனம் இல்லை. சரியா? சோ நீங்க போயிட்டு உங்கள்கிட்ட நிறைய பவர் இருக்குன்னா ஒரு லைஃப் தருங்க, அந்த பவர் எல்லாம் எடுத்து கொட்டுங்க. நிறைய கிஃப்ட் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும், நிறைய பேர் உங்கள்கிட்ட அட்ரை ஆகி வருவாங்க. இங்க உக்காந்துக்கிட்டே லைஃப்ல என்ன அப்படியே பார்த்து எந்த மேனிபுலேட் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னு தெரியுமா? மேனிபுலேட் பண்ணோம்னாக்கா ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் கட்டாயம் இதுதான் எனக்கு வேணும், இது இல்லைன்னா இருக்க முடியாது அப்படின்னு நான் இல்லை. நான் இழக்கிறதுக்கே என்கிட்ட ஒன்றும் கிடையாது. நான் ரோட்ல பிச்சை எடுக்கிறதுக்கு வரைக்கும் நான் வந்தாச்சு. அதனால என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு மதிப்பும் கிடையாது, எனக்கு மதிப்பும் இல்லை, எனக்கு மரியாதையும் இல்லை. ஓகே, எனக்கு பெரிய புகழ்ச்சியும் இல்லை, எனக்கு புகழ்ச்சி இல்லைன்னும் இல்லை, எனக்கு மரியாதையும் இல்லை, மரியாதை இருக்கவும் இல்லை. இது இந்த 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 பிடிக்கல, வேணும் வேணாம், நம்புறேன் இந்த சினாரியோவே என்கிட்ட இல்லை. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு வச்சுக்கிட்டு வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால உங்கள்கிட்ட பவர் இருக்கா, இந்த அப்படியே பார்த்து இந்த மனோ தத்துவ வேலைய, இந்த மனோ தத்துவ சர்க்கஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? சரியா? நீங்களாம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்க நான் ஜெபம் பண்றேன். சோ நீங்க நீங்க அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு 10 காசு பிரயோஜனம் இல்லை. உங்கள்கிட்ட உண்மையுமே 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. என்கிட்ட நீங்க இதெல்லாம் பண்ணி உங்க சக்தி தான் வீணா போகும். என் மைண்ட் உங்க சைடு போகுதான் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வாழைத்தாயை விட்டு என் மைண்ட் வேற எங்கேயுமே போகாது, அங்கேதான் நிக்கும். நம்பலனாக்கா நான் வேணா எங்க அம்மாவோட நம்பர் கொடுக்குறேன். எங்க அம்மாக்கு அடிச்சு சொல்லுங்க. ஒரு பையனை, ஒரு ஆணை பத்தி 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்னு மனைவிக்கு, இன்னொன்னு அம்மாவுக்கு. எங்க அம்மா நம்பர் வேணா கொடுக்குறேன், அப்படி கேளுங்க. நான் அவனை இப்படி பண்ண எனக்கு சான்ஸே இல்லப்பா, அவனை பண்ணவே முடியாது. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் சொல்லி? அவன் சொன்னா கேட்க மாட்டான், அவன் சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னு. எஸ், எனக்கு சுயநலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அலை வந்தா கூட நான் அதை போதர் பண்ண மாட்டேன். அது எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் சரி, அன்னெசரியான செல்ஃபிஷ் ஈகோ விகாரத்திலிருந்து என்கிட்ட ஒண்ணு வந்துச்சு அப்படின்னாக்கா, நான் என்னோட நான் காயத்ரி மந்திரம் பண்ணி, பைரவர் மந்திர ஜபம் சொல்லி, சண்டி மந்திரம் சொல்லி இந்த விரட்டுற வேலைலாம் இல்லை. நான் கண்டுக்கவே மாட்டேன். ஐ டோன்ட் கேர்.
பிகாஸ் ஐ ஹாவ் இனஃப் டைம் ஃபார் கேர் ஸ்ரீ வாழை பால திரிபுர சுந்தரி. எனக்கு இன்னாஃபா இருக்கு டைம், அதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. சோ அன்பு வேண்டுகோள், இந்த மனு தத்துவ கேம், இந்த ஹிப்னோட்டிஸ் கேம்லாம் நம்ம கிட்ட எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? அதனால பிரயோஜனமே இல்லை. பிரயோஜனமான ஆள்கிட்ட போய் பண்ணுங்க, நல்ல பணக்காரன்ட்ட போய் பண்ணுங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு பணமாச்சும் கிடைக்கணும். இந்த பிச்சைக்காரன்ட்ட பண்ணி என்ன இருக்கு? என்கிட்ட இருக்க பெரிய சொத்து இந்த வாழை இதாக்க வேணா எடுத்துக்குங்க, நான் வேணாம்னு சொல்ல. ஆனா அவ வரமாட்டா. ஏன்னா இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவங்கள்ட்ட போய் சேரவே ஒட்டவே மாட்டா, எனக்கு தெரியும் இவளை பத்தி, சரியா? அதனாலதான் எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. சரி அன்பர்கள், இப்போது உடல் கட்டு கவசம் செய்யும் முறையே சொல்றேன். எல்லாம் வல்ல ஐங்கர மூர்த்தி கணநாதா ஹேரம்ப கணபதி சிங்க வாகனத்தில் அமர்ந்திருக்கின்ற ஹேரம்ப கணபதி, திருசூலத்தில் கையில் ஏந்திருக்கின்ற ஹேரம்ப கணபதியே, உன் திருவடியே என் சிரசால் தொட்டு பணிகின்றேன். ஓம். எனக்கு எப்போதும் உடல் கட்டு கவச தேவதையாக நின்று ஹேரம்ப கணபதியே என்னை ரட்சிக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹேரம்ப கணபதி என் மூலாதாரர், என்னுள் இருக்கின்ற மூல சக்கரம் ஓங்காரத்தை ஒட்டி என் உடலை சுத்தி உடல் கட்டு கவச தேவதையாக இருந்து என்னை ரட்சிக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஹேரம்ப கணபதியே, என்னுள் இருக்கின்ற நகார சக்கரத்திலிருந்து வெளிப்படுகின்ற அணுதுகளில் நின்றபடி எனக்கு உடல் கட்டு கவச தேவதையாக இருந்து ரட்சிக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஹேரம்ப கணபதியே, என்னுள் இருக்கின்ற மகார சக்கரத்துள் இருந்து வெளிப்படுகின்ற அணுதுகள் நின்றபடி எனக்கு உடல் கட்டு கவச தேவதையாக இருந்து ரட்சிக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஹேரம்ப கணபதியே, என்னுள் இருக்கின்ற சிகார சக்கரத்திலிருந்து வெளிப்படுகின்ற அணுதுகள் நின்றபடி எனக்கு உடல் கட்டு கவச தேவதையாக இருந்து ரட்சிக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஹேரம்ப கணபதியே, என்னுள் இருக்கின்ற வகார சக்கரத்திலிருந்து வெளிப்படுகின்ற அணுதுகள் நின்றபடி எனக்கு உடல் கட்டு கவச தேவதையாக இருந்து ரட்சிக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஹேரம்ப கணபதியே, என்னுள் இருக்கின்ற யகார சக்கரத்தை கொண்டு வெளிப்படுகின்ற அணுதுகள் நின்றபடி உடல் கட்டு கவச தேவதையாக இருந்து ரட்சிக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஹேரம்ப கணபதியே, சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருந்து திருசூலத்தை கையில் ஏந்தி கொண்டு ரட்சா தெய்வமாக இருக்கின்ற ஹேரம்ப கணபதியே, என்னுள் இருக்கின்ற ஓங்காரம் நகாரம் மகாரம் சிகாரம் வகாரம் யகாரம் 6 ஆதர சக்கரங்களிலிருந்து வெளிப்படுகின்ற அணுதுகள் நின்றபடி என் உடலை சுத்தி உடல் கட்டு கவச தேவதையாக நின்று என்னை ரட்சிக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஹேரம்ப கணபதியே, உன் திருவடியை சரசால் தொட்டு பணிகின்றேன். ஓம். நண்பர்கள், இதெல்லாம் அப்படி கரெக்டா பண்ணணும். நீங்க கரெக்டா பண்ணி இந்த கவசம் எல்லாம் கரெக்டா பண்ணிக்கிட்டு நீங்க கோயிலுக்குள்ளேயே எந்த தெய்வத்துக்கிட்ட பேசினாலும் அந்த தெய்வம் அப்படியே பேசுங்க. நான் கரெக்டா பண்ணி முடிச்சானே. இங்க மட்டும் இல்ல, இது எங்க நான் ஐடென்டிஃபை பண்ணேன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோயிலுங்களை தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். தமிழ்நாட்டுல இருக்கிற கோயிலுங்களை தான் நான் இதை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தேன். ஓ, இப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு. சோ அன்பர்கள், இதுதான் உடல் கட்டு செய்கின்ற முறை. நான் ஹேரம்ப கணபதியை வைத்து சொன்னேன். ஆனா இதுல சில இன்னும் அடுத்தடுத்த இந்த உடல் கட்டிலேயே இன்னும் 3 லெவல் இருக்கு. இதுல ஜஸ்ட் ஒரு பேசிக் லெவல் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல ஜஸ்ட் பேசிக் லெவல் தான். செகண்ட் லெவல் இருக்கு உடல் கட்டுறதுல, தேர்ட் லெவல் இருக்கு உடல் கட்டுறதுல, சரியா? சோ அன்பர்கள், என் அன்புக்குரிய நம்மளுடைய கர்மசூத்ரா வகுப்பு மாணவர்களுக்கு இன்று திசை கவசமானது உடல் கட்டு கவசமானது பூர்த்தி செய்கின்றேன். நாளை பொழுது 6வது நாள் நம்மளுடைய கர்ம யாத்திரையோடைய 6வது நாள்ல ரிலீஸ்ல இருந்து மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நல்லா இருப்பீங்க. அன்பர்கள் 7 பேர் இருக்கீங்க. ஒவ்வொரு அன்பர்களும் முடிந்தால் எல்லோரும் வருகின்ற தை அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசை. இந்த அமாவாசையில குறைந்தது 1008 அன்பர்களுக்காச்சும் இந்த வாட்டி உணவு கொடுக்க வேண்டும். அதுக்குன்னு முயற்சி எடுக்க போறோம். ஆக ஒரு உணவானது
குரு தட்சணை 9 வெள்ளி மட்டும். சாரி, இந்த வாட்டி குருகுல பிக்ஷையானதை, இந்த குருகுல பிக்ஷைக்கும் நீங்க கொடுக்கின்ற இந்த நோய் தீர்க்கின்ற உணவையே நான் ஏற்றுக்கொள்றேன். சோ நீங்க ஒரு உணவு 9 வெள்ளி, 10 பேர் கொடுக்கலாம், 27 பேர், 9 பேர் கொடுக்கலாம், 18 பேர் கொடுக்கலாம், 27 பேர் கொடுக்கலாம், 108 பேர் கொடுக்கலாம். உங்க விருப்பம். சரியா? நல்லா இருப்பீங்க, நீடோடி வாழுங்க, இன்புற்று வாழுங்க. எல்லாம் வல்ல வாழை தாயினுடைய ஆசீர்வாதத்தோடு இன்று 6வது நாள் கர்மசுத்தி கர்மசூத்திர வகுப்பானது பூர்த்தி ஆகின்றது. உங்கள் எல்லோருக்கும் அன்னை வாழை தாயுடைய ஆசீர்வாதத்தோடு, பொங்கல் நல்வாழ்த்தோடு, உங்கள் எல்லாருக்கும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நிம்மதி, செல்வ சௌபாகியத்தோடு சுதந்திரமா வாழ மனதார நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஜெய் ஜெகன்மாதா, சிவாய வசி. அன்பர்கள் 12 பேருக்கு நோய் தீர்க்கின்ற உணவு 12 பேருக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த கர்மா சூத்திர வகுப்புலயும் ஜாயின் பண்ணிடுவீங்க. நான் அந்த பேட்ச் வகுப்பு கிளாஸ் நடக்கிற அந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுவேன். 2வது 12 பேருக்கு உணவு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க நம் வாழை குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா ஆயிடுவீங்க, லைஃப் டைம் மெம்பரா ஆயிடுவீங்க. சோ அடுத்த வருஷம் கர்ம யாத்திரைக்கு மட்டும்தான் மறுபடியும் 108 வெள்ளி, அந்த 12 பேர் 108 வெள்ளி கொடுப்பீங்க. அவ்வளவுதான். வருஷத்துக்கு ஒரு தடவை மாசம் தை அமாவாசையில, மாசம் அமாவாசை பௌர்ணமிக்கு நீங்க என்ன செய்ய விருப்பப்படுறீங்களோ தாராளமா நம்ம நோய் தீர்க்கின்ற உணவுக்கு உதவலாம். அது உங்க விருப்பம். சரியா? சோ இந்த இதுல 12 பேருக்கு நோய் தீர்க்க உணவு கொடுத்தீங்கன்னா நீங்க நோய் தீர்க்கிற உணவும் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்க கர்மா வகுப்புல கர்ம சுத்தி ஜபத்துல காசு கட்டி நுழைஞ்ச மாதிரி இருக்கும். 3வது நம்மளுடைய வாழை குடும்பத்துல இணைந்த மாதிரி இருக்கும். சரியா? சோ அன்பர்கள், இத்தோடு நம்மளுடைய வகுப்பு கர்மசூத்திர வகுப்பு, நம்மளுடைய கர்ம சுத்தி நிறைவடைகின்றது. 5வது நாள் ஸ்ரீ மாணவ தர்ம குருகுலாலிருந்து உங்கள் அன்புக்குரிய தி வாய்ஸ் ஆஃப் கர்மா மாஸ்டர் சித் விடைபெறுகிறேன். ஜெய் ஜெகன்மாதா, சிவாய வசி. நாளை பொழுது கர்மா சுத்தியில நாம் மீண்டும் சந்திருப்போம். யாரெல்லாம் இன்னும் உங்க பெயர் ராசி நட்சத்திரம் பதிவில்லையோ என்னோட டிக்டாக் பயோல தொலைபேசி என்ன இருக்கு, புலனம் வழியாக பதிவு செய்யுங்க என்று சொல்லி உங்களை எல்லாரும் வாழ்த்தி, வாழைத்தாய் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஜெய் ஜெகன்மாதா, சிவாய வசி. ஓம்.